கேரளா பேங்க் ஆஃப் இந்தியா ஊழியர் சங்கம் வந்து ஒரு மாநாடு வச்சிருக்காங்க. அங்க வந்து பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷ்ராஃப் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுல அது பேசும் பொருளா இருக்கு, விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். கேரளாவில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் யூனியன் அவங்க மாநாட்டில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷ்ரஃப் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது உண்மைக்கு புறம்பானது. அது உண்மையே இல்லை. அந்த சங்கமும் அதனுடைய தாய் சங்கமான அவங்க எந்த சங்கத்தோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த ஏஐபி சங்கமும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. இது ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன், அதாவது வரைவு. ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது அது வரைவில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஃபைனலாக அந்த மாநாடு என்று வரும்போது அதில் ப்ரப்போசல் ஒரு ரெசல்யூஷன், கடைசி ஃபைனல் ரெசல்யூஷன் வச்சு அந்த மாநாட்டில் வரக்கூடிய பிரதிநிதிகளோட கருத்தை கேட்டு இறுதியாக அது பாஸ் ஆகும். இதுதான் நடைமுறை. ஒரு சங்கம் நடக்கும்போது அந்த சங்கத்தில் வந்து சர்வதேச விஷயம் இருக்கும், தேசிய விஷயம் இருக்கும், அப்புறம் பொருளாதார விஷயம் இருக்கும், அந்த மாநிலத்தை பற்றி இருக்கும், வங்கித்துறையை பற்றி இருக்கும், அந்த ஊழியர்களை பற்றி இருக்கும். இப்படி ஒரு அறிக்கை வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அதுக்கு முதலாக எல்லாருமே அஞ்சலி என்பது, ஒரு இறந்தவர்களுக்கு அஞ்சலி என்பது நம்முடைய பாரம்பரியம். அந்த வகையில இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ முஷ்ரஃப் அவரை பற்றி வருது. முஷ்ரஃப் ஏன் வந்து வைக்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, அது விமர்சனம் செய்வங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கார்கில் போர்ல வந்து நமக்கு எதிராக செஞ்சாரு, இந்திய ராணுவ வீரர்கள் படுகொலை காரணமானார். உண்மையான உண்மை. இன்னைக்கு கார்கில் போர் நடந்து அந்த விஜய் திவஸ் வந்து 25வது ஆண்டு வரும்போது அது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். அதுல வந்து எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனா அதே முஷ்ரஃப் அவர்கள் 99க்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தின் போது 2001 ஆக்ரால வந்து திருவாளர் வாஜ்பாயோட ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசுறாரு. அதே திருவாளர் வாஜ்பாய் அவர்கள் திரும்ப இஸ்லாமாபாத்ல போய் திருவாளர் முஷ்ரஃபோட இஸ்லாமாபாத்ல போய் பேசுறாரு. இப்படி ஒரு நாட்டினோட அதிபர்னு வரும்போது வருது. இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணவங்க, அதாவது அஞ்சலி தீர்மானத்தை வழிமொழிந்த அதை வந்து தயாரிக்கிறவங்க இது மாதிரி ஒரு பேரை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வருது. நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்டை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏன் அல்வா கிண்டி கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு அதுல ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் ஒரு 20 பேரோ 25 பேரோ ஒரு ரூம்ல போயிட்டாங்கன்னா அவங்க செல்போனை வாங்கிடுவோம், அவங்க எந்த கம்யூனிகேஷன் இருக்காது, யாராவது ஒரு நபர் மட்டும்தான் உள்ள போயிட்டு வெளில வரதுக்கான அனுமதி பெற்றவர், அவர் மட்டும்தான் செய்தி சொல்வார். அப்படி ஒரு 5 நாள் 6 நாள் இப்போ இந்த பட்ஜெட் தயாரிக்கும் போது கூட அவர்கள் முழுவதுமாக அவர் அறையில் இருந்து பண்ணுவாங்க. அதற்கு பிறகுதான் அந்த ஃபைனல் டிராஃப்ட் தயாராகி அது பாராளுமன்றத்தில் படித்து முடிக்கும் வரை அவங்க வெளில வர முடியாதுன்றாங்க. பார்லிமெண்ட்ல வந்து ஜூலை 23ஆம் தேதி 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12:45 முடிக்கிற வரைக்கும் அவங்க வெளில வர முடியாதுன்றாங்க. இப்படி வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அமைப்பு, ஒரு ஏற்பாடு இருக்கு. ஒருவேளை ஒரு இமேஜினேஷனா அந்த டிராஃப்ட்ல வந்து சாதாரண மக்களுடைய இன்கம் டாக்ஸ் உதாரணத்துக்கு வச்சுக்கோம், அந்த இன்கம் டாக்ஸ் வந்து 3 லட்சம் இருக்கு, அதையும் நம்ம ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வருது வச்சுங்க. ₹1 டாக்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வருது. அது ஒரு டிராஃப்டா வருது, அது லீக் ஆயிடுதுன்னு வச்சுங்க. அப்ப இந்த அரசாங்கம் பாருங்க மக்களை வந்து வஞ்சிக்குதுன்னு சொல்லுமா? ஃபைனலா அவங்க என்ன படிச்சாங்களோ அதான கணக்கு. அப்போ தொழிற்சங்கம் வரும்போது அப்படி ரூம்ல பூட்டி வச்சு அவங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் தயாரிக்கிற ஏற்பாடுலாம் இல்லை. அது ஜனநாயக முறைப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழுக்கு சுற்றுக்கு வருது. சுற்றுக்கு வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த டிராஃப்ட் வந்து லீக் ஆகுது, வெளியில போகுது. அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த தொழிற்சங்கங்களும் மற்றவர்களும் இந்த முஷ்ரஃப் பேர் வந்து அந்த டிராஃப்ட், அதாவது வரைவு தீர்மானத்தில் இருந்தது, அதுவே அவங்க யோசிச்சிருக்க கூடாது, அதுவே இவர்கள் வந்து தேச துரோகமா இருக்கு, அதுவே தப்பா இருக்கு அப்படின்றது வந்து ஒரு சொத்தை வாதம், எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாத வாதம். அந்த சங்கம், அந்த மாநாடு, அதில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானம், அதை முன்மொழிந்தது, அதை ஒரே மனதில் ஒரே குரலாக அனைவரும் ஏற்றுக்கொண்ட அந்த தீர்மானம் என்பதில் அவர் பேர் இல்லை. அது வந்து அதுதான் நிஜமான ஒரு விஷயம். அதை சங்கமும் கிளாரிஃபை பண்ணியிருக்கு. அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு வலுவாக இருக்கு, அவர்கள் வந்து ஜனநாயக சக்தியோடு இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் இடதுசாரி மனப்பான்மையில் நிற்கிறாங்க, அவங்க இந்த தொழிற்சங்கம் இந்த
அரசு வங்கிகளை காப்பதற்காக பல போராட்டங்கள் நடத்துகிறார்கள், அவங்களையெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கேம்பெயின் என்பது நடக்குது. இது மோசமான கேம்பெயின். உண்மையான விவரம் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மீண்டும் அதை சர்ச்சைக்குள்ளாக்குவது என்பது அந்த யாரெல்லாம் அதை எதிர்க்கிறார்களோ அவருடைய நோக்கத்தை காண்பிக்கிறது என்றதை பார்க்கணும்.